இந்த மர உரல்ல போட்டு இடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி என்ன இடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு போய் பார்ப்போமா? ஆஸ்ட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு தேவாரம் திருப்புகழ் பாடல் பெற்ற ஒரு அருமையான ஒரு திருக்கோயிலை தான் பார்க்க போறோம். இந்த கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருச்சி தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலை, அதாவது திருச்சியில இருந்து திருவெரும்பூர் வழியா தஞ்சாவூருக்கு போறப்ப திருநெடுங்குளம் அப்படின்னு ஒரு இடம் வரும். இந்த திருநெடுங்குளம் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா திருவெரும்பூர் எறும்பீஸ்வரர் கோயில் வருதுங்களா, அதுக்கு பக்கத்திலே தான் இருக்கு. ஆனா நம்ம இந்த தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில பயணம் செய்யும் போது நிறைய ஓவர் பிரிட்ஜ் வரும். அந்த பிரிட்ஜை வந்து நம்ம போற வேகத்துல கடந்து போயிடுவோம். அப்படி கடந்து போகிறதுக்கு முன்னாடி உங்க லெஃப்ட் சைட்ல வந்தீங்கன்னா திருநெடுங்கலம் சொல்லிட்டு ஒரு ஊர் வரும். அந்த ஊர் உள்ள போனீங்கன்னா அருமையான ஒரு தேவார பாடல் பெற்ற திருக்கோயில் உள்ளது. வாங்க அந்த கோயிலை பத்தி பார்க்கலாம். வாங்க, இதுதான் திருநெடுங்கலம் நித்திய சுந்தரேஸ்வரர் திருக்கோவில். அம்பிகை மங்களாம்பிகை ஒப்பிலா நாயகி என்ற பெயரோடு அழைக்கப்படுறாங்க. தவம் செய்த அம்பிகை மாறு வேடத்தில் வந்து இறைவன் அம்பிகையை மனம் புரிய முற்பட்ட போது அம்பிகை ஓடி ஒளிந்த இடம்தான் ஒளிமதி சோலை. அந்த ஒளிமதி சோலை என்றும் இந்த இடம் தான் அழைக்கப்படுது. இந்த கோவில்ல இருக்க கல்வெட்டுகள் மூலமா ஆதித்த சோழன், உத்தம சோழன், முதலாம் ராஜராஜ சோழன், மூன்றாம் குலோத்துங்க சோழன், சுந்தர பாண்டியன், விஜயநகர பேரரசர்கள், படைத்தலைவர்கள் முதலானோர்கள் நிறைய திருப்பணிகள் இந்த கோவிலுக்கு செய்திருக்கிறது அறிய முடியுது. தேவார பாடல் வரிகள்ல மறையுடையாய் தோளுடையாய் வார்ச்சடை மேல் வளரும் பிறையுடையாய் என்ற பாடல் அடிக்கடி நம்ம கேட்டிருப்போம். அந்த பாடல் இந்த திருத்தலத்துல தான் பாடப்பட்டது. இங்க நித்திய சுந்தரேஸ்வரர் சுயம்பு மூர்த்தியா அருள்பாலிக்கிறாரு. இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா ஆடி மாசத்துல 7ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரைக்கும் காலையில 6:05 முதல் 6:15 வரைக்கும் சூரிய ஒளி மூலவர் நித்திய சுந்தரேஸ்வரர் மேல நேரடியாக விழுறது மிக சிறப்பு. கோயில் 2 பிரகாரங்களுடன் கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்கு. அதாவது திருக்கோயிலோட ராஜகோபுரத்தோட எதிர்பகுதியில் திருக்குளம் அமைஞ்சிருக்கிறது மிக சிறப்பு. கோயில் உள்ள வாங்க நாம போகலாம். இந்த 2வது நுழைவாயில் உள்ள அழகிய சிற்பங்களோட சிறிய ராஜகோபுரம் இருப்பது தனி சிறப்பு. வாங்க இந்த 2வது ராஜகோபுரத்தை கடந்து இப்ப உள்ள போகலாம். உள் பிரகாரத்துல தென்கிழக்குல சோமாஸ்கந்தரம், சந்திரசேகரம் தனி சன்னதிகள் இருக்கிறாங்க. இந்த தென் பிரகாரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மூலவரோட சன்னதியை தரிசனம் செஞ்சுட்டு மூலவரை தரிசிக்கலாம். வாங்க இப்ப மூலவரை தரிசனம் செஞ்சுட்டோமா அப்படியே வாங்க வெளியில வந்தோம்னா இடது பக்கம் நடந்து போனோம்னா இந்த உரலை பார்த்துக்கோங்க. எல்லாரும் மஞ்சள் போட்டு இடிக்கிறாங்கல்ல, அதை கடந்து இப்ப நம்ம போனோம்னா சப்த கன்னியர்கள் சன்னதி இருக்கும். இந்த சப்த கன்னியர்கள்ல வழிபட்டுட்டு அப்படியே வலம் வந்தோம்னா வடக்குல அகஸ்தியர் சன்னதி இருக்கு. இந்த அகஸ்தியர் சன்னதியை கடந்து வந்தோம்னா இதன் எதிரே அகஸ்தியர் தீர்த்தம் உள்ளது. அகஸ்தியர் தீர்த்தம் கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. இந்த கிணறு தான், இந்த கிணறுல இருந்து தான் தீர்த்தம் எடுப்பாங்க. இதான் அகஸ்தியர் தீர்த்தம் அழைக்கிறாங்க. வாங்க இப்ப வலம் வந்தாச்சு. இப்ப இந்த கோயிலோட சிறப்பை பத்தி தெரிஞ்சிருக்கலாம். நம்ம கோவில வலம் வரும்போது எல்லோரும் இந்த உரல்ல போட்டு, இந்த மர உரல்ல போட்டு இடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி என்ன இடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு போய் பார்ப்போமா? வாங்க, மஞ்சளை தான் இடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த கோயிலோட சிறப்பு, முக்கியமான சிறப்பு, இந்த மஞ்சள் இடிச்சு இங்க சப்த கன்னியர்கள வாராகி ஒருத்தங்க இருக்காங்களா, இந்த வாராகியருக்கு மஞ்சளால அபிஷேகம் செய்யும் போது நம்ம என்ன வேண்டிக்கிட்டாலும் நடக்குது என்பது மிக சிறப்பு. இதான் இவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. வாங்க இப்ப இந்த வாராகி அம்மனுக்கு நடைபெறும் அபிஷேகத்தை பார்ப்போம். முதல்ல நம்ம பார்த்தோம்ல அந்த உரல்ல மஞ்சள் இடிக்கிறத, அந்த மஞ்சளை கொண்டுட்டு வந்து தான் இந்த வாராகிக்கு இப்ப அபிஷேகம் பண்ண போறாங்க. திருமண தடை ஏற்பட்டு சீக்கிரம் திருமணம் நடைபெறாம இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி வந்து வேண்டிட்டு மஞ்சளை அரைச்சி அம்மனுக்கு வந்து அபிஷேகத்துக்கு கொடுத்து வழிபட்டுட்டு போறப்ப சீக்கிரமே திருமணம் நடைபெறுறது தான் இந்த கோயிலோட சிறப்பு. மாதம் வாராகிக்கு உகந்த பஞ்சமி நாள்ல வந்து வழிபட்டுட்டு போறாங்க. மேலும் இந்த அமாவாசை நாட்கள்ல வந்து இந்த மஞ்சளை வச்சு வழிபட்டுட்டு போறாங்க. திருமணம் தடை இருக்கிறவங்க கண்டிப்பா அந்த கோயிலுக்கு வந்து தங்களோட தடையை நீக்கி திருமணம் விரைவில் நடைபெற எங்களோட வாழ்த்துக்கள்.